உங்ககிட்ட என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல ஸ்ட்ரீட்ல போய் அந்த ரோட்டு கடையில் போய் சாப்பிடுங்க, பெரிய பெரிய கடை தான் போகணுன்னா அதில் அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ரெகுலராக போகிற அந்த ரோட்டு கடை எந்த எந்த இடத்துக்கு போவீங்க? என்ன டிஷ்ஷை வந்து ரெகுலராக சாப்பிடுவீங்க? மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியன் தான். எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம், மதுரை, ராமநாதபுரம் அந்த மாதிரி பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கிறது பாண்டி பஜார், டி நகர் தான் நமக்கு ஏரியா. ஸோ டி நகர் சரௌண்டிங்ஸில் இருக்க சின்ன சின்ன நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் நான் வீடியோஸும் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி அங்கே தான். ஸோ வீட்டுக்குமே சரி, நான் என் வீட்டுக்கிட்ட எல்லா பிராண்டுமே இருக்குது. அவங்க எதாவது ஆசைப்பட்டாங்கன்னா ஆர்டர். நான் எனக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைமாக போடும். ரெஸ்டாரண்ட்டில் உட்கார டைம் எனக்கு வேஸ்ட்டாக தான் போடும். ஏதாவது இந்த ஃபுட் பிளாகராக நீங்கள் வந்துட்டீங்க, நல்லா எஸ்டாப்ளிஷாகவும் ஆயிட்டீங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கடையை அப்ரோச் பண்ணி வீடியோ எடுக்கணும், வீடியோ பார்த்து சாப்பிடணும்லாம் ஒரு மாதிரி ஹெசிடேட்லாம் பண்ணியிருப்பீங்களா? ஏதாவது ஃபன்னியாக நடந்திருக்குதா? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபன்னிலாம் ஓகே, நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து யூடியூப்னா தெரியுது, தெரிஞ்சு திட்டினா பரவாயில்ல, ஓகே வி கேன் டேக் இட். தெரியாமையே திட்டுவாங்க, என்னது இது, என்ன பண்ணுறீங்க, நான் ஏதோ கவர்மெண்ட் அஃபிஷியலான்னு நினச்சிப்பேன், பயப்படுவாங்க. ஓகே, ரைடுக்கு ஏதோ வந்துட்டீங்களான்னு நினச்சி பேசுனவங்களும் உண்டு. நிறைய பேர் வந்து அந்த டைமில் வந்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னா கம்பேர் பண்ணி இப்போ வந்து கம்பேரிசன்ற ஒரு மேட்ரே இல்லாமல் ஆயிடுச்சு. கரெக்ட். அப்போல்லாம் வந்து அந்த ஒரு 10-20 தான் நம்போது ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். பப்ளிக்கால கம்பேர் பண்ணி நீ என்ன அவனை பார்த்து வந்தியா அப்படின்லாம் அப்படியே நிறைய பார்த்துருக்கேன். அந்த டைமில் நிறைய பார்த்துருக்கேன். பட் ஆனால் அதெல்லாம் தான் ஆக்சுவலி வந்து நம்மளை மோல்டு பண்ணிச்சு. இப்போ அவங்க வந்து நம்மளை சிம்பிளாகவே இது பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கண்டென்ட் ஒரு இப்போ கூட நான் ஒரு ஷாப்க்கு அப்ரோச் பண்ணி பேசுகிறேன்னா என்னால் எப்படி பேசணும்னு தெரியும், எனக்கு தெரியும். இது எப்படி பேசினா தான் இது அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு சேரும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். இந்த பாதைனால தான் கற்றுக்கிட்டேன். அவங்க எதுவுமே சொல்லாமல் ஓகேன்னாங்கன்னா நானும் ஜாலியாகவே வீடியோ பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஐ மைட் நாட் ஃபேஸ் எனி ஹேர்டில்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் எனக்கும் எந்த நாலேஜ் வளர்ந்துருக்காது. பட் இப்போ ஏதோ கொஞ்சம் அந்த யூடியூப்னால கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு நான் வீடியோ பண்ணும்போது நான் 3-4 வீடியோக்கு இப்போ நீங்கள் மைக் போட்டு பேசுகிறது கூட எனக்கு தெரியாது, எடிட் பண்ண தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அப்போ வந்து ஒரு நோக்கியாவில் நோக்கியா 8ன்னு நினைக்கிறேன். அப்போ கேமரா கூட கிடையாது. அதுக்கப்புறம் கேமரா வாங்கினோம். அதை வாங்கினோம். கேமரா அந்த ஃபோன் வச்சு தான் நாங்கள் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறோம். எடுத்துகிட்டு எடிட் பண்ணும்போது எதில் எடிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூகுள் பண்ணி பார்க்குறோம். ப்ரீமியர் ப்ரோன்னு ஒன்று இருக்குது, ஹவ் டு எடிட் அப்படிலாம் போட்டு பார்த்து சரி அதை விட ஈஸியாக இருக்கா, ஃபிலிமோரா இருக்கா, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிமோராவில் ஃபஸ்ட் எடிட் பண்ணோம். எடிட் பண்ணிட்டு அப்புறம் தான் ப்ரீமியர் ப்ரோலாம் வந்தோம். ஃபிலிமோராவில் வரும்போது அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இதை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்போ தான் வரணும், அப்புறம் அதை பர்ச்சேஸ் பண்ணோம், அப்புறம் யூஸ் பண்ணோம். அப்படியே ஒன்று அந்த அப்போல்லாம் வந்து இந்த காலர் இந்த ஒரு மைக் இருக்கும், போயா மைக்கா, லாங் மைக் இருக்கும். ஆமாம், போயா மைக் தான். இல்லை சொருவிட்டு ஓப்பன் கேமராவும் போயா மைக்கும் போட்டு பேச ஆரம்பிச்சது. இப்போ எவ்ரி திங் டர்ன்டு டிஜிட்டல் ஆஃப்டர் ஏஐ. நீங்கள் வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு ஈஸியாக போயிடுறாங்க. அப்போ அங்கே நின்று பேசுகிறதுக்கு ஒரு பயமாக வேறு இருக்கும். யாருமே தெரியாது. ரோட்டில் நின்று பார்த்தா திடீர்னு பார்ப்பாங்க, நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், கௌசிக் குறுக்க போகிற மாதிரி போவாங்க. நிறையலாம் நடக்கும், சொல்ல முடியாது. பப்ளிக் பிளேஸ்லையா, நம்மளோட ரைட்ஸ் கிடையாது, அவ்வளோதான். சரி, நாங்கள் ஜாலியாக அதெல்லாம் வீடியோ பண்ணி கண்டென்ட் ஆக்கிப்போம். அதே மாதிரி ஜெல்லாக்கி பேசவும் தெரியாது. இப்போ வந்து தெரியும். இப்போ நான் வந்து நார்மலாக பேசினா நார்மலாகவே இருப்பேன். இதுவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு vlog போகுது அப்படின்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அது எதுவும் கண்டுக்க மாட்டேன். நீ அது கேமராமேன் கையில் விட்டுரும், நீ ரெக்கார்ட் பண்ணாத, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு 7 years கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 7 yearsல கற்றுக்கிட்டது தான் அதிகம். பெருசாக சம்பாரித்தோம். பட் ஆனால் லேர்னிங் இஸ் பிகர் தன் தட். போடுற எஃபர்ட்டுக்கு அது கூட நம்ம வந்து அது சம்பாரிச்சோன்னு சொல்கிறத நான் எஃபர்ட் போடுறேன், அதனால் அது எனக்கான ஒரு ஊதியமாக அதை எடுத்துக்கலாம். கரெக்டாக. எனக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த மீடியா ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே வந்து நாட் இன் ஃபுட் பிளாகிங், எது வேணால் எடுத்துக்கோங்களேன். இது ஒரு வேலை, இது வேலைக்கு ஒரு சார்ஜ், அதை நான் டிஃபைன் பண்ணோம் அப்படின்றத வந்து காமன் பீப்புள் won't take it. பட் அவங்களுக்கு என்னன்னா, என்ன இன்ஸ்டாவில் வீடியோ போடுற, யூடியூப்ல காசு வருது, ப்ரொமோஷன் வருது, நீ என்ன நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துங்க. தண்ணி வந்து நமக்கு இறைவன் வந்து குடிக்கிறதுக்கு நேச்சுரலாக கொடுத்த ஒரு ப்ராடக்ட், நேச்சுரலாக கொடுத்த ப்ராடக்ட். நான் வந்து திஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் திங், திஸ் இஸ் மை கிரியேஷன், இட்ஸ் கண்டென்ட் இஸ் மை கிரியேஷன், மை ஓன் மேனுஃபேக்சரிங், மை ஓன் எம்ப்ளாய்மெண்ட், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இதை வச்சு நான் பண்ணுறேன். இயற்கையாக கொடுத்ததை வச்சு ஒரு பிஸ்னஸ் நடக்குது, அதை கேட்காம இதை கேட்குறதுல எனக்கு லாஜிக்கே இடிக்கும் ரொம்ப. ஆக்சுவலி நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது தப்பு.
அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு நீங்க அதுக்கான ஊதியம் எடுத்துக்கிறீங்க. இதுதான் ஒரு விஷயம். ஆனா வர்த்தே இல்லாத ஒரு இடத்துக்கு, இப்ப அது நான் ரொம்ப வர்த்தே தப்பு. இல்லாத ஒரு இடத்துக்கோ இல்ல வர்த்தே இல்லாத ஒரு விஷயத்துக்கோ கூவி கூவி மக்களை முட்டாளாக்குறது வந்து ரொம்ப தப்பு. எக்ஸாக்ட். கரெக்டா? சோ அது நிறைய பேர் பண்ணும்போது அததான் நம்ம வேணாங்கிறோம். ஒரு நல்ல விஷயம் பண்ணா, இப்போ நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நீங்க நிறைய ஹோட்டல்ஸ்க்கு போய் நீங்களே vlog பண்ணி அந்த ஹோட்டல் நல்லா போன ஹோட்டல்ஸ் நிறைய இருந்திருக்கலாம். ட்ரூ. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியா ஆஃப்டர் இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் வந்ததுக்கப்புறம் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸே வந்து இதில் ரெவென்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. முன்னாடி வந்து ஒரு ஒரு இந்த ரெட் கலர், ஓகே நான் பிராண்டிங் வேண்டாம், ஒரு ரெட் கலர் ஒரு பிராண்ட் மட்டும் இருக்கும்போது அந்த ரெட் கலரில் வந்து ஒருத்தங்க ஃபைல் அப்லோட் பண்ணுவாங்க, அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோக்கு ஒரு ரெவென்யூ வரும். அப்புறம் ஒரு ப்ளூ கலர் வந்ததுக்கப்புறம் ப்ளூ கலர் என்ன பண்ணாங்க, அந்த டைமில் இதெல்லாம் நடந்துச்சு, இது எல்லாருக்கும் தமிழ் கிரியேட்டர்ஸ்க்குலாம் தெரியும். எல்லாரும் இந்த ப்ளூ கலர்லேயே வாங்க, நீங்கள் கிரியேட்டர்ஸ்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு இவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா கிரியேட்டரையும் வர வச்சாங்க இந்த ப்ளூ கலர் இது. அந்த ப்ளூ கலர் கிரியேட்டர்ஸ் ஆட்கள்லாம் சேர்த்துக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ரெட் கலர் கிரியேட்டர்ஸை விட ரெவன்யூ குறைச்சிட்டாங்க. முன்னாடி ஜாஸ்தி கொடுத்தவங்க ரெவன்யூ குறைச்சாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு வெள்ளை கலர் கிரியேட்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணாங்க, அவர் தான் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை வந்து போட்டுருந்தார், வெள்ளை கலர் கிரியேட்டர். அவர் என்ன பண்ணிட்டாங்க, பற்றி விட்டுட்டு அவங்க ஒரு பேர் துரத்தி விட்டாங்க. அந்த கிரியேட்டரை துரத்தி விட்டுன்னு இன்னொன்று வந்து இந்த டபுள் கலர் பிங்க் அண்டு எல்லோ டோனில் ஒரு கிரியேட்டர் வந்தாங்க, ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களும் இந்த ப்ளூ கலர் கிரியேட்டர் வாங்கிட்டாங்க. வாங்கினோடனே இந்த ப்ளூ கலர் கிரியேட்டரில் ஆல்ரெடியே மார்க்கெட் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதாவது தன்னுடைய பொருளை சாதாரண நபர் விற்கக்கூடிய ஆப்ஷன் இருந்துச்சு. அதை இவங்க என்ன பண்ணாங்க, இதை இப்படியே மட்டும் வச்சுக்கக்கூடாமல் பிஸ்னஸாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களே டைரெக்டாக தூண்டினாங்க. இதை வந்து கவர்மெண்ட்டு கேட்க வேண்டிய விஷயம் இது. தூண்டுறனால இப்போ வந்து கடைக்காரங்களே டைரெக்டாக கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் மீடியமாக ஆகிப்போச்சு. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும், ப்ரொமோஷன்ஸோட கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும். when you go to இன்ஸ்டாகிராம், ஒன்று ட்ரெண்டிங் இருக்கும், அதாவது ட்ரெண்ட் செய்யப்பட்ட ஒரு கண்டென்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரொமோஷன் தான் இருக்கும். ஆமாம், அதை தான் பார்க்குறாங்க. அதை பார்க்குறது வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம பார்த்து இது ஈஸியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு நீ மாறிட்டோம். அதனால் எதுவும் பண்ண முடியாது. நானும் ஃபுல்லாக இருந்தால் ஒரு டைம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எல்லாமே பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக கேட்டால் ஒரு க்ரியேட்டராக எனக்கு ஷார்ட் ஃபார்ம் பண்ண பிடிக்காத ரீசனே தான். இது கம்ப்ளீட் மார்க்கெட் பிளேஸாகவே ரொம்ப மாறுது. ஒரு அளவுக்கு இருந்தால் ஓகே தான், தப்பில்லை, எல்லாருக்கும் சம்பாதிக்கணும் தான். இது எங்கள் சைடு இருக்க நபர்களை பாதித்தாலும் என்னையும் பாதித்தாலும் இதுதான் ஃபேக்ட். இது கொஞ்சம் குறைஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற சில பல வைரஸ் மட்டும் அப்படியே கரெக்டாக வந்து கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, நைஸ்.